ஏன்னா கட்சியில உண்மையா இருந்தா எல்லாருக்கும் பதவி கிடைக்கும். பொறுத்த வரைக்கும் அவர் ஒண்ணு கண்டிப்பா இருப்பாங்க, ரெண்டாவது நேரத்தை கடைபிடிக்கணும். எத்தனை மணிக்கு கூட்டமா அத்தனை மணிக்கு இருக்கணும். ரெண்டு, மூன்றாவது அவர் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. நான் பொதுச் செயலாளராக இருக்கும் பொழுது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சோனியா காந்தி அம்மையார் கூட 20 நிமிஷம் 25 நிமிஷம் கூட்டம். அவங்க கிட்ட நாங்க என்ன பணி செஞ்சோன்றதை விளக்கமா சொல்லணும். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அவங்க தொண்டர்களை சந்திக்கும் பொழுது நாங்க இருக்கணும். இப்படி இந்த கட்சியை படிப்படியா வளர்த்தாங்க. உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் கட்சி மிக மோசமான நிலையில் இருந்த நேரத்தில் மரியாதைக்குரிய சீதாராம் கேசரி அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி பலவீனப்பட்டது. அப்பொழுது தலைமை பொறுப்பை எடுத்து 8 மாநிலங்களில் தேர்தல் வந்தது. சோனியா காந்தி தலைவராகி அந்த 8 மாநிலங்களும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. சோனியா காந்தி தலைவர் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு பல மாநிலம் நம்ம வெற்றி பெற்ற ஆட்சி அமைச்சோம். மரியாதைக்குரிய அந்த காங்கிரஸ் கட்சியில கூட்டணியில நம்ம மரியாதைக்குரிய நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக வர்றதுக்கு அன்னை சோனியா காந்தி அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள். அதற்கு பிறகு டாக்டர் மன்மோகன் சிங் அவர் பிரதமராக வரும்போதுதான் ஒரு கேள்வி வந்தது, சோனியா காந்தி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்ற கேள்வியை கட்சி தலைமையில எல்லாரும் ஏகமானதா நம்ம கட்சி கூட்டணி கட்சி எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க. காங்கிரஸ் கட்சி 200 இடங்களை பிடிச்சது. கூட்டணி கட்சி எல்லாம் சேர்ந்து சோனியா காந்தி அம்மையார் பரிந்துரை பண்ணாங்க. ஆனால் சோனியா காந்தி அம்மையார் பெருந்தன்மையோடு அந்த பதவியை டாக்டர் மன்மோகன் சிங் தான் அந்த பதவிக்கு பொருத்தமானவர் என்று டாக்டர் மன்மோகன் சிங்கை வழிமொழிந்தார். அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு பிரதமர் ஆகிருக்கலாம். ஆனா அவர் பிரதமராக நான் விரும்பவில்லை, நான் கட்சி தலைவியாக இருக்கிறேன் சொல்லி அந்த தியாகம் செய்த ஒரு தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்கள். அதனாலதான் நமக்கு அவங்களுக்கு தலை வணங்குறோம், நம்ம அவங்களை மதிக்கிறோம். இன்னைக்கு கவுன்சிலர் பதவிக்கு போட்டி போடுற காலத்துல, முதலமைச்சர் பதவிக்கு சண்டை போடுகிற காலத்துல, அமைச்சர் பதவி கேட்கிற காலத்துல, சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டி போடுற காலத்துல, பிரதமர் பதவி தான் கையில அது வேண்டாம் என்று உதவி தள்ளிய ஒரு தலைவி அன்னை சோனியா காந்தி. அதுதான் நான் சொல்ல விரும்புறேன் உங்களுக்கு. அதனால தான் இந்த விளக்கு. ஏன்னா பதவி முக்கியம் இல்லை, கட்சி உணர்வு, கட்சியில விசுவாசமா இருக்கணும். இங்க ஒண்ணு பேசுறது, கட்சியை பத்தி பேசுறது, அங்க போய் விமர்சனம் பண்றது. அது மட்டும் இல்லாம புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி பலமா இருக்கிறதுக்கு காரணம் இந்த தொண்டர்கள் தான். இந்த தொண்டர்களால் தான் காங்கிரஸ் கட்சி பலமா இருக்கு. நீங்க உறுதியா இருக்கிறதா பலமா இருக்கு. இந்த தொண்டர்களும் தலைவர்களும் நம்ம ஒன்னா இருந்தாங்க, நம்மள யாரும் அசைச்சு பார்க்க முடியாது. நம்ம பாக்குறோம், இப்ப பாக்குறோம் எவ்வளவு ஊழல் இந்த ஆட்சியில் நடக்குதுன்னு. மக்கள் வெறுத்து போயிருக்கிறாங்க. இன்னைக்கு கேட்டாங்க, இந்த கூட பத்திரிகையாளருக்கு புதிய தலைமுறையில கேள்வி கேட்டாங்க, விஜய் வராங்க புதுச்சேரிக்கு, நீங்க என்ன செய்ய போறீங்க, உங்க கட்சியினுடைய நிலை என்னன்னு கேட்டாங்க. நான் சொன்னா அவர் வராரு, கட்சி ஆரம்பிக்கிறது அவருடைய வேலை, அவர் செய்யறாரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொன்னாங்க. அவர் இந்த ஆட்சியாளர் பற்றி விமர்சனம் பண்ணுவாரா, மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் விமர்சனம் பண்ணுவாரான்னு கேட்டாங்க. நான் சொன்ன பண்ண மாட்டாரு. ஏன் பண்ண மாட்டாரு? ரங்கசாமிக்கு அவர் நெருங்கிய நண்பர். சென்னைக்கு போன ரங்கசாமி மரியாதைக்குரிய விஜய் வீட்டுக்கு போவாரு. 2 பேருக்கு நல்ல நட்பு உண்டு, 2 பேரும் தொலைபேசியில் பேசுவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்ணுவாரு, புதுச்சேரியில் அவர் விமர்சனம் பண்ண மாட்டாருன்னு நான் சொன்னேன். இப்ப இந்த ஆட்சியில என்ன நடக்குதுன்னு கேட்டாங்க. இந்த ஆட்சியில நல்லது தவிர எல்லாம் நடக்குது, மக்கள் விரோத செயலை தவிர எல்லாம் நடக்குது. ரிசோபால் இருக்குது, கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, நிலாபரிப்பு நடக்குது, பெண்கள் கற்பழிப்பு நடக்குது, குழந்தைகள் கடத்தல் நடக்குது, கஞ்சா இருக்குது, அபில் இருக்குது, பிரவுன் சுகர் இருக்குது. அப்புறம் இது இல்லாத அதாவது சந்தன கட்டமான காலத்தில் இருக்குது. அது இல்லாம போலி மதுபான தொழிற்சாலை இருக்குது. செயின் பண்ணுங்க, உங்க செயின் போயிட்டா எல்லாரும் கோழி மருந்து பிரச்சனை எல்லாரும் பண்ணலாம். இப்ப எல்லாரும் வயிற்றுல கீரத்துறையை வச்சு விடாதுங்கிறாங்க. இதை நாம விடக்கூடாது.
சுலபமா விடக்கூடாது. நான் என் பேர்ல சொன்னாங்க, என் குடும்பத்து பேர்ல